ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். நம்ம யூடியூப் சேனல்ல ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு 5.1 சேனல் இருந்து அப் டு 16.2 சேனல் வரைக்கும் ப்ராப்பரான பிளேஸ்மெண்ட் போட்டு கேலிபிரேஷன் இதெல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி இல்லை, நீங்க இன்ஸ்டாலேஷன் நீங்க பண்ணிட்டீங்க, ப்ராடக்ட் வெளியில வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்க அது நம்ம எங்க வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சைட்டு பார்த்துட்டீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம், கேலிபிரேஷன் பண்ணி கொடுத்துருக்கிறோம். ஒரு ப்ராடக்ட் எந்த அளவுக்கு நீங்க சூஸ் பண்ணி வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு இன்ஸ்டாலேஷன் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ அது நீங்க கஸ்டமர் நீங்களே நிறைய பேர் பண்ணிப்பீங்க. இதை தாண்டி பார்த்துட்டுனா அக்சசரிஸ், கேலிபிரேஷன் இது ரெண்டுத்துக்குமே இம்பார்ட்டன்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் உங்களால் எதிர்பார்க்க முடியும். ஸோ அக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் கேபிள், பனானா பிளக், சப்வூஃபர் கேபிள், HDMI கேபிள் இது எல்லாமே நம்ம பிராண்டில் மட்டும் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அக்சசரிஸ் நீங்க எங்ககிட்ட வாங்கலாம் கூட பரவாயில்ல, வெளியில கூட வாங்கிக்கோங்க. ஆனா பிராண்டடா இருக்கான்னு பார்த்து கரெக்டா வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்து கேலிபிரேஷன். கேலிபிரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணக்கூடிய கேலிபிரேஷன் பார்த்துட்டீங்கன்னா சாஃப்ட்வேர் மூலியமா யூஸ் பண்ணி, ஸோ அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அந்த ரூம்ல என்ன கிராஸ் எடுக்குது, ஸோ அது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இது சாஃப்ட்வேர் மூலியமா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லாம ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ், ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர், ஸோ ப்ரொஜெக்டர், ஸ்டாண்டு இது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா பிராண்ட் நியூவும் பண்றோம், யூசர் ஐட்டமும் பண்றோம். பிராண்ட் நியூன்னு வரும்போது வித் பில் வாரண்டி பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம கிட்ட வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு நம்மளே வாரண்டி தேவைப்படுதுன்னா கிளைம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். யூசர் ஐட்டம்னு வரும்போது மேக்ஸிமம் பார்த்துட்டீங்கன்னா நாங்க யூரோப்ல இருந்து இம்போர்ட் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். இங்க லோக்கல்ல நாங்க கொடுத்த கஸ்டமர்கிட்ட நாங்க வாங்கிட்டு இருக்கிறோம். ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவா தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். பக்கவா செக் பண்ணி நீட் அண்ட் கிளீனா எந்த ப்ராப்ளம் இல்லாம தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எந்த வித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஏவி ரிசீவர் தான் பார்க்க போறோம். அது என்னங்கிறது நம்ம வீடியோல போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சோனி டால்பி அட்மாஸ் ஏவி ரிசீவர். இந்த சோனி டால்பி அட்மாஸ் ஏவி ரிசீவர் பாத்துட்டீங்கன்னா இந்தியால அபிஷியலா லான்ச் கிடையாது. ஸோ நாங்க எங்களுடைய சேனல்ல எங்களுடைய ஸ்பெஷல் ப்ராடக்ட்னு சொல்லுவோம், அதாவது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ப்ராடக்ட்னு சொல்லுவோம். நாங்க இந்த ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணி இங்க நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ யூஸ்வலா மற்ற செல்லர் பாத்துட்டீங்கன்னா இந்த சோனியை பொறுத்த வரைக்கும் 110 வோல்டேஜ்ல கொடுப்பாங்க, இந்தியன் வோல்டேஜ் தகுந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. பட் நம்ம சேல் பண்ணக்கூடிய இந்த சோனி ஏவி ரிசீவர் பாத்துட்டீங்கன்னா இந்தியன் வோல்டேஜுக்கு சூட்டபிளாக மாதிரி தான் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அதாவது 220, 230 வோல்டேஜ் ரன் பண்ற மாதிரி தான் நாங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா யூஸ்வலா வந்து இங்க வந்து யமகா, மரான்ஸ், டெனான், ஆங்கியோ, பைனர் இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை தாண்டி இன்னொரு தனித்துவமான ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோனி வந்து நம்ம சொல்ல முடியும். இந்த வகையில பார்த்துட்டீங்கன்னா இந்த சோனி ஏவி ரிசீவர் ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் அண்ட் மூவிஸ் ரெண்டுத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்ஷனா இருக்கும். நீங்க வால்யூம் எந்த அளவுக்கு புஷ் பண்ணாலும் டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் கூட இருக்காது. ஸோ அதுதான் இந்த ஒரு ப்ராடக்டோட ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் நாங்கள் சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம், சோனி சேல்ஸுக்கு போட்டிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸாக இருந்தது. ஸோ இப்போ கூட பார்த்துட்டுனா கரண்ட்லி நாங்கள் கிட்டத்தட்ட 15 ப்ராடக்ட் நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். அதில் கிட்டத்தட்ட 7-8 ப்ராடக்ட் நாங்கள் வந்து ஏற்கனவே புக் பண்ணவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ கரண்டாக சேலுக்கு இப்போதைக்கு அவைலபிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்கு. அந்த 4 ப்ராடக்ட்டுமே நான் சேலுக்காக கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். ஸோ வாங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சோனி ஏவி ரிசீவரோட மாடல் நம்பர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா DSTR DN1080, அது 1080 சொல்லுவாங்க, அதுதான் இதோட மாடல் நம்பர். ஸோ 7.2ல நல்ல ஒரு குவாலிட்டியில இருக்கணும், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஏவி ரிசீவர் நீங்க எடுத்துக்கலாம். எல்லா விதமான ஸ்பீக்கர் பேக்கேஜ் கூட போட்டு மேட்ச் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட்டோட தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ ஒரிஜினல் ரிமோட்டு, மைக்கு, FM AM அந்த ஆண்டனா எல்லாத்தோட தான் நம்மளுக்கு வந்திருக்கு. கண்டிஷனும் பார்த்துட்டுனா மின் கண்டிஷன்ல மட்டும் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்த சோனியும் சரி, இப்போ இருக்கிற சோனி எல்லா ஏவி ரிசீவரும் ஒரு சின்ன ஸ்கிராட்ச் அந்த அளவுக்கு இருக்காது, பர்ஃபெக்ஷனான கண்டிஷன்ல மட்டும் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது பார்த்துட்டீங்கன்னா 100 வாட் சப்போர்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
இந்த 100 வாட்ஸ் உங்களுக்கு பியூரா ஹேண்டில் பண்ணும். ஸோ எந்த வகையிலையும் லாக் இருக்காது, டிஸ்டார்ஷன் இருக்காது. பியூர் 100 வாட்ஸ் அந்த ப்ராடக்ட் வந்து சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இதுல வந்து பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆடியோ ஃபார்மட், வீடியோ ஃபார்மட்டை பொறுத்த வரைக்கும் வீடியோல உங்களுக்கு 4K பாசிட்டிவ் பண்ணும். 4Kல டால்பி விஷன், HDR10, HDR இது எல்லாமே பாசிட்டிவ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு 3D உங்களுக்கு பாசிட்டிவ் பண்ற ஒரு ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ ஃபார்மட்னு பொறுத்த வரைக்கும் 7.1, 7.2, 5.1 எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 5.1ல பார்த்துட்டீங்கன்னா டால்பி டிஜிட்டல், டால்பி டிஜிட்டல் பிளஸ், DDS, HD மாஸ்டர் ஆடியோ, டால்பி ட்ரூ HD இதெல்லாம் 5.1 சேனல் சப்போர்ட் பண்ணும். ஸோ டால்பி அட்மாஸ் பார்த்துட்டீங்கன்னா 7.2 சேனல் சப்போர்ட் பண்ணும். DDSX உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மட் பார்த்துட்டீங்கன்னா டால்பி அட்மாஸ், DDSX, டால்பி ட்ரூ HD இது எல்லாமே சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷனல் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கும்போது ப்ளூடூத், வைஃபை, ஸ்பாட்டிஃபை, ஏர்பிளே இந்த எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இன்பில்டாவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க USB வழியாகவும் ப்ளூடூத் வழியாகவும் சாங்ஸ் எதனா பிளேபேக் பண்றீங்க அப்படின்னா லாஸ் ஆகாம இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஹை ரெசல்யூஷன் ஆடியோ அப்படிங்கிற டெக்னாலஜி இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலா மற்ற பிராண்ட்ல இருக்கக்கூடிய ஹை ரெசல்யூஷன் ஆடியோக்கும் இந்த பிராண்ட்ல இருக்கக்கூடிய ஹை ரெசல்யூஷன் ஆடியோக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கு. இது நீங்க நேர்ல போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே புரிஞ்சிடும். இது மட்டும் இல்லாம பாத்துட்டீங்கன்னா இதுல உங்களுக்கு பேந்தம் சரவுண்ட் பேக் டெக்னாலஜி உங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி எதுக்காக அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு 5.1 ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த பேந்தம் டெக்னாலஜி நீங்க மேனுவலா ஆன் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு 7 ஸ்பீக்கர்ஸ் இருந்து ஒரு வர மாதிரி ஒரு மாய சவுண்டை உங்களுக்கு உண்டாகும். அதாவது பேந்தம் சரவுண்ட் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 ஸ்பீக்கர் வச்சிருப்பீங்க, சரவுண்ட் பேக் யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. பட் பேக்ல இருந்து வர மாதிரி ஒரு டோனல் உங்களுக்கு இது உருவாக்கும். இந்த பேந்தம் சரவுண்ட் பேக் ஆன் ஆஃப் வந்து இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ யூஸ்வலா நீங்க டெனான், மரான்ஸ் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஐடி வெரிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. பட் ஆன் பண்றதுக்கான, ஆஃப் பண்றதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வராது. இதுல டெடிகேட்டடா இது ஆன் ஆஃப் ஆப்ஷன் உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட் எஸ்போர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த எஸ்போர்ஸ் டெக்னாலஜி எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டீரியோ யூஸ் பண்றீங்க, ஒரு 2.1 யூஸ் பண்றீங்கன்னா சரௌண்ட் இல்லாமலேயே அந்த சரௌண்டுக்கு உண்டான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருந்து வர மாதிரி ஒரு டோன்ல உங்களுக்கு உருவாகும். ஸோ அந்த ஒரு டெக்னாலஜி இதுல உங்களுக்கு இன்பில்டாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இதுல யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டரா இருக்கட்டும், அந்த போர்டு எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ஹை காம்போனன்ட் போர்டு, ஹை குவாலிட்டி கெப்பாசிட்டர் அப்படின்னு தான் இதுல வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த மேல இருக்கக்கூடிய HDMI போர்டா இருக்கட்டும், மற்ற போர்டுக்கு மேல ஒரு லேயர் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த லேயர் எதுக்காகன்னு பார்த்துட்டீங்கன்னா இன்கேஸ் ஒரு வாட்டர் டிராப் எதனா உங்களுக்கு தவறுதலா ஊத்திட்டீங்க, எதனா தண்ணி டிராப் உள்ள போயிருச்சுன்னா கூட இன்ஸ்டன்டா உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஸோ அது ஆகாம இருக்கிறதுக்காக தான் அந்த ஒரு டெக்னாலஜி இதுல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா HDMI ERC சப்போர்ட் பண்ணும், ERC சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன், ERCங்கிறது ஒரு நீடு கிடையாது. பட் இதுல உங்களுக்கு ERC வந்துடும், ERC வர மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் வைஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்துட்டீங்கன்னா நிறைய சொல்லிட்டே நம்ம போகலாம். ஸோ அந்த அளவுக்கு இதுல நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. பேசணும், அது ஸ்பெசிஃபிகேஷன் வரைக்கும் பேசினாலும் சரி, மற்ற விஷயங்களை பேசும்போது நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு பர்சனலா இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் போட்ட நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கிறேன். சோனி வந்து ஒரு டெடிகேட்டட் ஹெவி ரிசீவர் நான் சொல்லுவேன். அதாவது மற்ற பிராண்ட்ல இருக்கக்கூடிய நீங்க பார்க்கும்போது இது ஒரு தனித்துவமான பிராண்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இதுல பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு சோனி டிவி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சோனி டிவி கூட இது நீங்க மெர்ஜ் பண்ணும் போது நல்ல ஒரு வீடியோ குவாலிட்டி எதிர்பார்க்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லாம வேற பிராண்ட் எதனா வச்சிருக்கீங்க, LG, சாம்சங் இந்த மாதிரி வச்சிருக்கீங்கன்னா அது கூடயுமே நீங்க மெர்ஜ் பண்ணும் போது நல்ல ஒரு வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால பார்க்க முடியும். ஸோ இங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க ஏவி ரிசீவர் ஆடியோக்கு மட்டும் தானே, வீடியோக்கு எப்படி ப்ராசஸிங் பண்ண போது நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது. வீடியோக்குமே பார்த்துட்டீங்கன்னா நல்ல விதமான ப்ராசஸிங் பண்ற மாதிரி நிறைய ஏவி ரிசீவர் இருக்கு. ஸோ இதுல பார்த்துட்டீங்கன்னா இருக்கக்கூடிய மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது அந்த வீடியோ கிளாரிட்டி அல்டிமேட்டா பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கலர் டோனலா இருக்கட்டும், டைனமிக் கான்ட்ராஸ்டா இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு வீடியோ தான் உங்களுக்கு மேக் பண்ணி ஒரு ப்ராசஸிங் ஆப்ஷன் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா இது ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதை தாண்டி உங்களுக்கு வேற எதனா டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸோ உங்களுக்கு நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்களோ நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். வோல்டேஜும் பார்த்துட்டுன்னா 230 வோல்டேஜ் இந்தியன் வோல்டேஜ் மட்டும் தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ கரண்ட்லி அவைலபிளா நம்மள்ட்ட 2 ப்ராடக்ட் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. இதோட பிரைசிங் டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 நாங்கள் சேல் பண்றோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்துட்டீங்கன்னா சேம் சோனில 7.2 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய டால்பி அட்மாஸ் ஹெவி ரிசீவர் தான். சோனில டால்பி அட்மாஸை பொறுத்த வரைக்கும் 2 வேரியன்ட்ல வருது. ஸோ ஒரு மாடல் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது. இந்த மாடல் நம்பர் இந்த ப்ராடக்டோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சோனில STR DH790 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். ஸோ இந்த ஏவி ரிசீவரோட வாட்டேஜ்னு பொறுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 90 வாட் சப்போர்ட் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க.
ஸோ ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஆடியோ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் டால்பி அட்மாஸ், DDSX, டால்பி ட்ரூ HD, டால்பி டிஜிட்டல் பிளஸ், டால்பி டிஜிட்டல், DDS, HD மாஸ்டர் ஆடியோ. ஸோ இது எல்லாமே சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ ஃபார்மேட்னு பார்த்துட்டீங்கன்னா 4Kல உங்களுக்கு பாஸ் த்ரூ பண்ணும். 4Kல HDR, டால்பி விஷன், HDR10 இது எல்லாமே சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 3D வீடியோவும் சப்போர்ட் பண்ண மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு எஸ்போர்ஸ் அப்படின்னு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்போர்ஸ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா நீங்க ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் மட்டும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஸோ அந்த எஸ்போர்ஸ் உங்களுக்கு எனேபிள் ஆகி ஒரு சரௌண்ட்ல வர மாதிரி ஒரு ஃபீலிங்கை உண்டாகும். அந்த ஒரு டெக்னாலஜி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவிர பார்த்துட்டீங்கன்னா ப்ளூடூத், வைஃபை, யூஎஸ்பி, ஸோ ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பார்த்துட்டீங்கன்னா ஸ்பாட்டிஃபை, ஏர்பிளே இது எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஏவி ரிசீவர்லையும் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ உங்களுக்கு இன்பில்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால பார்த்துட்டீங்கன்னா நீங்க MP3 சாங்ஸ் பிளேபேக் பண்றீங்க, ஃபிளாக் சாங் பிளேபேக் பண்றீங்கன்னா ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால வந்து ரீச் பண்ண முடியும். மூவிக்கும் சரி மியூசிக்கும் சரி இந்த ஏவி ரிசீவரும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ரிசீவர் தான் நான் சொல்லுவேன். ஸோ சோனியில் நான் சொன்ன மாதிரி 2 மாடலுக்கு நான் டிஃபரன்ஸ் நீங்க பார்த்துட்டீங்க. இந்த மாடலில் பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு 2 ப்ராடக்ட் வந்திருக்கு. ஒரு ப்ராடக்ட் பார்த்துட்டீங்கன்னா டெமோ பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட், அதனால ஃபுல் பாக்ஸோட தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் யூசர் ப்ராடக்ட் தான். பட் இந்த ரெண்டுத்தையும் நீங்க பக்கத்துல வச்சு பார்க்கும்போது எந்த டிஃபரன்ஸும் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நீட் அண்ட் கிளீனா தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்திருக்கு. ஃபுல் அக்சசரிஸோட தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த ஏவி ரிசீவரோட பிரைசிங் டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய டெமோ யூனிட் பாக்ஸ் பீஸும் வந்து 50,000 நாங்கள் கொடுக்குறோம். மேலே இருக்கக்கூடிய யூசர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 45,000 நாங்கள் கொடுக்குறோம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக இந்த 2 ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 4 ஏவி ரிசீவரும் நல்ல கண்டிஷனாக தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். நல்ல ஒரு மின் கண்டிஷனாக தான் ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இங்கே சோனின்னு பார்க்கும்போது நிறைய பேரை பார்த்துட்டீங்கன்னா சார் சோனி சர்வீஸ் சென்டர் இல்லை, நான் எங்கே போய் சர்வீஸ் பண்ணுவேன்னு சொல்லி நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. இன்னொரு இடத்துல கஸ்டமர் வேற ஒரு செல்லர்கிட்ட கேட்கும் போது சோனிலாம் வாங்காதீங்க, எங்க சர்வீஸ் எல்லாம் கிடையாது நிறைய பேர் சொல்லியிருந்தா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் இந்த சோனி ஏவி ரிசீவருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் எங்ககிட்ட வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் ஃபியூச்சர்ல எதனா ஃபால்ட் ஆனாலும் சரி, இன்கேஸ் போர்டு எதனா போச்சுனாலும் சரி, ஸ்பேர் பார்ட்ஸ் எது போனாலும் எங்க சைட்லேருந்து நாங்கள் யூரோப்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ரிமோட்டா இருக்கட்டும், போர்டா இருக்கட்டும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். கரண்ட்லி ஸ்டாக்கும் நாங்கள்கிட்ட ஸ்பேர்ஸ் அவைலபிளா வச்சிருக்கோம். பட் இது வரைக்கும் நாங்கள் வித்த சோனி எந்த ஏவி ரிசீவரும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு இதுல குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஸோ நீங்க திரும்ப திரும்ப கேட்கணும்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் வந்து சர்வீஸ் சென்டர் இல்லைன்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. சர்வீஸ் சென்டர் எங்க சைடில் அவைலபிள் இருக்கு, ஸ்பேர் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து தான் இருக்கிறோம். ஸோ எந்த ஒரு பயமும் இல்லாம நீங்க டைரக்டா எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி எடுக்கலாம். வோல்டேஜ் நான் சொன்ன மாதிரி 230 வோல்டேஜ்ல ரன் பண்ற மாதிரி ஆப்ஷன் மட்டும் தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். 110 வோல்டேஜ்ல வந்து இப்போதைக்கு வந்து ப்ராடக்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நீங்க நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கனாலும் நீங்க நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கலாம். ஸோ நம்ம ஏரியா பார்த்துட்டீங்கன்னா சென்னை பல்லாவரத்துல தான் இருக்கு. ஸோ பர்டிகுலரா இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த சோனி DN1080 அப்படிங்கிற மாடல் வாட் ஐபி அப்படிங்கிற ஒரு இதுல 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ப்ராடக்ட் தான் நாங்கள் சொல்லுவேன். ஸோ யூஸ்வலா பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் நிறைய ப்ராடக்ட் கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த ப்ராடக்ட்டுக்கு 5 ஸ்டாரிங் ரேட் வாங்கின ப்ராடக்ட்டுங்கிறதுனால நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களால் எதிர்பார்க்க முடியும். ஒன்ஸ் சோனி நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற பிராண்டுக்கு கன்வெர்ட் ஆக மாட்டீங்க. அந்த அளவுக்கு இதோடைய ஆடியோ பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், வீடியோ பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் ரொம்ப இனிக்குவா தான் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 4 ப்ராடக்டோட பிரைஸ் டீல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு, தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்துட்டீங்கன்னா ஃபோன்பே, ஜிபே, கிரெடிட் கார்டு ஆன்லைன் மூலியமாகவும் பேமெண்ட் நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் வேணாங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு வீடியோவில் இன்னொரு ப்ராடக்ட்டை சந்திக்கலாம். பாய்.